இது கேக் வாரம். எத்தனை கேக் வெரைட்டிஸ் பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற இந்த ரெட் வெல்வெட் கேக் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பவுலில் 1.5 கப் சலிச்ச மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 கப் பவுடர் சுகர் சேர்த்து ஒரு முறை கலந்துக்கோங்க. இப்போ அதில் 1/2 கப் தயிர், 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில், 1 கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வந்ததும் இதில் 5 ட்ராப் கிறிஸ்மஸ் ரெட் கலர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கிறதுக்கு கடைசியில் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு கிரீஸ்டு டின்ல பட்டர் பேப்பர் வச்சுட்டு பேட்டர் ஊற்றிக்கோங்க. ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 40 மினிட்ஸ் 180 டிகிரிஸில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் ஆகிற டைமில் 1/3 கப் க்ரீம் சீஸ்க்கு 1/4 கப் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. அடிக்கும் போது 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/3 கப் விப்பிங் க்ரீம் அடிச்சுட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பேச்சுலால எடுக்கும் போது கீழே விழாம இருக்கணும். ஸோ நம்ம கேக்கை 1 hour ரெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ மாய்ஸ்டா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா இருக்குன்னு பாருங்க. நான் 3 லேயர் கட் பண்ணேன், ஆனால் 2 லேயர் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கேக்கையும் க்ரீமையும் அசம்பிள் பண்ண வேண்டியது தான். கேக் நல்லா மாய்ஸ்டா இருக்கிறதுக்காக சக்கரை தண்ணி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். க்ரீம் இந்த மாதிரி பைப் பண்றதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 1/2 hour ஆகுது ஃப்ரிட்ஜில் வைங்க. ரெட் வெல்வெட் கேக் பர்டிகுலர்லி இந்த மாதிரி ரெட்டிஷாக தெரியறது ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால தான் நியூட் கேக்காக பண்ணியிருக்கேன். ப்ளஸ் டைம் சேவிங். கேக்கோட க்ரம்ஸே உதிர்த்துட்டு நான் மேலே கார்னிஷ் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த கேக்கை நம்ம வீட்லயே செய்யறதுனால தரமா மட்டும் இல்ல, டேஸ்டும் ரொம்பவே ரிச்சா இருக்கும். கண்டிப்பா இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணிடுங்க. அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஹார்ட் கொடுத்துருங்க. தரா.